அண்மைச் செய்தி. திருச்சி பீமாநகர் காவலர் குடியிருப்பில் வைத்து தாமரை செல்வன் என்பவர் வெட்டி கொலை செய்யப்பட்ட நிலையில் இது தொடர்பாக ஒருவரை போலீசார் கைது செய்திருக்கிறார்கள். விவரங்களை தர இருக்கிறார் செய்தியாளர் கதிரவன். கதிரவன், விவரங்களை வழங்கலாம். வணக்கம். திருச்சி மாநகர் பீமாநகர் கீழே தெருவை சேர்ந்த பார்வன் இவரது மகன் தாமரை செல்வன் கடந்த 1.5 வருடத்துக்கு முன்பாக இவர்கள் திருமணம் நடைபெற்றுள்ளது. மேலும் தாமரை செல்வன் திருவண்ணாக்கால் பகுதியில் தனியார் கம்பெனியில் பணிபுரிந்து வந்துள்ளார். இந்த நிலையில் ஒரு 8:50 மணி போல இன்று பட்ட பகலில் திருச்சி பீமாநகர் பழைய தபால் நிலைய சாலையில் சென்று கொண்டிருந்த போது பின்னால் வந்த ஒரு இருசக்கர வாகனத்திலும் அதன் எதிரே வந்த ஒரு இருசக்கர வாகனத்தில் மொத்தம் 5 பேர் வந்துள்ளனர். அப்போது தாமரை செல்வன் சென்ற இருசக்கர வாகனத்தில் மோதி அப்போது ஒருவர் விட்டுள்ளனர். இதில் சுதாரித்து கொண்ட தாமரை செல்வன் அந்த பகுதியில், அதாவது காவலர் குடியிருப்பு பகுதியிலே அதை ஒட்டி ஓடி உள்ளனர். ஓடி அங்கே உள்ள ஒரு சிலனர் காவல் நிலையத்தில் காவலர் வீட்டு உள்ளே வந்துள்ளார். ஆனால் பின்தொடர்ந்தே அவர்கள் சாராமுறையாக வீட்டை தாக்கி வைத்து அதே தப்பி ஓடியுள்ளனர். குறிப்பாக 5 பேர் கொண்ட கும்பல் இந்த உள்ளனர். இதை கண்ட அந்த குடியிருப்பில் உள்ள அந்த காவலரும் அவருடைய பெண்ணும் அந்த கொலை நடந்த சம்பவத்தை பார்த்து அப்போது அலறி அடித்துள்ளனர். இதனை அறிந்து அக்கம் பக்கத்தில் உள்ள பல சக காவலர்கள் உடனடியாக அவர் கல்லாலும் ஹெல்மெட்டாலும் அடித்து அந்த கொலையாளிகளை தாக்கியுள்ளனர். ஆனாலும் அதில் தப்பி ஓடியுள்ளனர். அதில் ஒருவரை மட்டும் பிடித்துள்ளனர். அவரை பிடித்து விசாரிக்கும் பொழுது அவர் திருவண்ணாக்கால் பகுதியை சேர்ந்த இளமாறன் என்பதும் தெரிய வந்துள்ளது. மேலும் 4 பேர் அவரும் திருவண்ணாக்கால் பகுதியை சேர்ந்தவர் என்பதும் போலீசார் விசாரணை தெரிய வந்துள்ளது. அவர்கள் எங்கு உள்ளார்கள், எங்கு சென்றார்கள், எதற்காக கொலை செய்தார்கள் என்பது குறித்தெல்லாம் தற்போது விசாரணை செய்து வருகின்றனர். மேலும் அதே பகுதியில் சிசிடிவி உள்ளது. தற்போது சிசிடிவி காட்சிகளை வைத்து கைரேகை நிபுணர்களும் காவல் துணை கண்காணிப்பாளர் மோப்ப நாய்களுடன் அந்த பகுதியில் தேடி வருகின்றனர். அப்பகுதியில் சிசிடிவி காட்சியில் ஆய்வு செய்த போது சிசிடிவி காட்சியிலே அவர்கள் 5 பேர் அந்த இருசக்கர வாகனத்தை அவர் வந்தபோது தாமரை செல்வன் வந்தபோது அவரை முன்னால் மறித்தும் பின்னால் மோதியதும், அதே போல அந்த கார் பகுதியில ரத்தமும் இருந்தது. அதே போல காவலர் குடியிருப்பு அந்த காம்பவுண்டிலே அந்த ரத்த கரை இருந்துள்ளது. அப்ப அந்த பகுதியில இப்ப கைரேகை நிபுணர் தற்போது சோதனை செய்து ஆய்வு செய்து வருகின்றனர். குறிப்பாக இந்த 5 பேர் கொண்ட கும்பல் இவர் எதற்காக கொலை செய்தார்கள், ஏன் கொலை செய்தார்கள் என்பது குறித்தும் பழிக்கு பழியாக கொலை செய்ய நடந்ததா என்பது குறித்து பல்வேறு கோணத்தில் போலீசார் விசாரணை செய்து வருகின்றனர். தற்போது கைது செய்யப்பட்டுள்ள திருவண்ணாக்கால் பகுதியை சேர்ந்த இளமாறனிடம் இந்த விசாரணை நடைபெற்று வருகிறது. விவரங்களுக்கு நன்றி.